வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் 24/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்பி யூடியூப் சேனலுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட யூடியூப் சேனலில் தான் வந்து நம்மளுடைய இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு கிடச்சிருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ டேரெக்டாக வந்து கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஏபிசி இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 9, 12 மற்றும் 18 நாட்கள் வந்து ஒரு வேலையை வந்து தனித்தனியாக முடிக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 3 நாள் கழித்து வந்து ஏ வந்து அந்த வேலையை நிறுத்திடுறாரு. அப்படின்னா ஹவு மெனி டேஸ், மொத்தம் வந்து எத்தனை நாளில் வந்து அந்த வேலை வந்து முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, ஏ பி சி இவங்க 3 பேர் வந்து தனித்தனியாக வேலை செய்கிறாங்களா. ஏ வந்து 9 நாள், பி வந்து 12 நாள், சி வந்து 18 நாளில் வந்து வேலை முடிக்கிறாங்க. அப்போது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ எல்சிஎம் என்ன வரும், 36 வரும். அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏவோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு வந்து 3, அடுத்து சியோட எஃபிஷியன்சி என்ன வரும் 2ன்னு சொல்லி வரும். நல்லா கவனிங்க, என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி டேஸ் வாஸ் த டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட்டட், எத்தனை நாள் வந்து இந்த மொத்த வேலையும் வந்து முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது யார் வந்து விட விட்டுட்டு போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து 3 நாள் வந்து வேலை பார்த்துட்டு போயிடுறாரு. சரிங்களா. அப்போ பியும் சியும் வந்து கடைசி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, எத்தனை நாள் வேலை பார்க்குறாரு, 3 நாள் வேலை பார்க்குறாரு. அப்போது 12 வேலையை மட்டும் ஏ வந்து தனியாகவே முடிச்சிடுவார். சரிங்களா. மிச்சிருக்கிற யார் கடைசி வரைக்கும் வேலை பார்க்குறா, பியும் சியும். சரிங்களா. அப்போ பியும் சியோட எஃபிஷியன்சி அளவு 3 + 2 5 வந்து அவங்களோட எஃபிஷியன்சி. சரிங்களா. அப்போ இவங்க இந்த 5 வேலை இவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்களோட டேட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இப்போ வந்து ஏ வந்து 3 நாள் வேலை பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு அவரோட எஃபிஷியன்சி 4. ஸோ டோட்டல் 12. அப்போ 36லேருந்து 12 வேலை போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் வந்து 24 வேலை இருக்கும். இந்த 24 வேலையை தான் வந்து பியும் சி வந்து கடைசி வரைக்கும் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 24 டேஸ் கிடையாது, 24 ஒர்க்கு. சரிங்களா. 24 ஒர்க் வந்து இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் தான் தேவை. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் அப்பான் டைம். இங்கே டோட்டல் ஒர்க் என்ன, மீதி 24 வேலை. அந்த வேலையை வந்து 5 நாளில் வந்து 5 எஃபிஷியன்சி மூலமாக பியூசி வந்து மொத்தம் முடிச்சிருப்பாங்க. ஸோ 24 வகுத்தல் 5ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின். சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 5 ப்ரைம் நம்பர்ஸ், முதல் 5 ப்ரைம் நம்பர்னுடைய கூடுதல் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. முதல் 5 ப்ரைம் நம்பர்ஸ் என்ன, 2, 3, 5, 7, 11. இது எல்லாத்தையும் கொண்டீங்கன்னா என்ன வரும், 7, 10, 17, 28ன்றது தான் ஆன்சர். சரிங்களா. ஸோ 1 to 100 வரைக்கும் எத்தனை வந்து டோட்டல் ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 25 இருக்கும். சரிங்களா. அது இது 1 to 50 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 15 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா. இது 2 தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து டேரெக்டாக வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின்ப்பா. அதாவது ஒரு பெரிமீட்டரோடு ரோம்பஸ்னால் என்னென்னா சாய் சதுரம். சரிங்களா. ஒரு சாய் சதுரத்தினுடைய சுற்றளவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அடுத்து அதனுடைய ஒரு கோணம் ஒரு டயகனல், ஒரு மூலை வட்டத்தினுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஏரியா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்ப்பா. இதுக்கு சாய் சதுரத்தை பற்றி 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா சாய் சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4a. ஏன்றது அதனுடைய பக்கம். ஸோ சுற்றளவு 4a. சரிங்களா. பெரிமீட்டரோட ஃபார்முலா, பெரிமீட்டர் சுற்றளவு வந்து என்னென்னா 4a. சரிங்களா. ஒரு சாய் சதுரம் வச்சுக்கிறோம், ஒரு சாய் சதுரம். சரிங்களா. இதுக்கு வந்து 2 மூலை வட்டம் இருக்குது. இந்த மூலை வட்டம் என்ன, D1, இது வந்து D2. பக்கங்கள் வந்து A, 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 A. சரிங்களா. சுற்றளவு 4a. அடுத்து பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. சரிங்களா. 2 மூலை வட்டங்களோட பெருக்கல் பலன் வகுத்தல் 2ன்றது தான் அதனுடைய பரப்பளவு ஃபார்முலா, சாய்சரத்துடைய பரப்பளவு. சரி, இப்போது பரப்பளவு தெரியணும்னா 2 மூலை வட்டங்களோட மதிப்பு தெரியணும். சரிங்களா. நம்மகிட்ட என்ன இருக்குது, சுற்றளவோட ஃபார்முலா இருக்குது. ஸோ அது வழி வந்து நம்ம வந்து பக்கத்தோட ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. பக்கத்தோட மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கங்களுக்கும் இந்த மூலை வட்டங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா த ரிலேஷன் பிட்வீன். சரிங்களா. த ரிலேஷன் பிட்வீன் சைட்ஸ் ஆஃப் ரோம்பஸ். சரிங்களா. சைடு அண்ட் டயகனல். இந்த மூலை வட்டங்களுக்கும் இந்த பக்கத்துக்கும் சாய்சரத்துடைய பக்கத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4a² = D1² + D2². இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களை வந்து இந்த விடைக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. ஃபஸ்ட் வந்து 4a மதிப்பு என்ன கொடுத்தாங்க,
148 சொல்லி கொடுத்தாங்க பெரிமீட்டரோட அளவு. அப்போது ஏவோட மதிப்பு என்ன வரும்? 4 எடுத்திங்கன்னா முன்னாங்க 12, 7 28, ஏவோட மதிப்பு 37. ஸோ இந்த ஏவோட மதிப்பு தெரியும், ஒரு டயகனல் D1 மதிப்பு நமக்கு தெரியும் 24ன்னு சொல்லி. அப்போது இதை மதிப்பில் போட்டிங்க அப்படின்னா 4 × 37 ஸ்கொயர் ஈக்குவல் டு சரிங்களா D1 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர்னு சொல்லி வருமா? சரிங்களா, இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 × 37 ஸ்கொயர். சரி, 37 ஸ்கொயர் 4 × 37 ஸ்கொயர்னா 1369 ஈக்குவல் டு 576 ப்ளஸ் D ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அடுத்து D ஸ்கொயரோட இதோட மொத்த மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5476 ஈக்குவல் டு 5476 மைனஸ் 576 ஈக்குவல் டு D ஸ்கொயர்னு சொல்லி வரும். ஸோ D ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும்? 4900 சொல்லி வரும். அப்போ D-யோட மதிப்பு D2வோட மதிப்பு D2 ஸ்கொயர். சரிங்களா, D2 ஸ்கொயர்னு சொல்லலாம். D2வோட மதிப்பு 70 சொல்லி வரும். நமக்கு 2 மூலைவிட்டங்களோட மதிப்பு தெரிஞ்சிச்சு. ஒரு மூலைவிட்டத்தோட மதிப்பு தெரிஞ்சிச்சு, ரெண்டாவது மூலைவிட்டத்தோட மதிப்பு தெரிஞ்சிச்சு, பக்கத்தோடைய மதிப்பும் தெரியும். சரி, நமக்கு ஏரியாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 2 மூலைவிட்டங்களோட மதிப்பு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு அரை இன்ட்டு D1 × D2. சரிங்களா, அப்போது அரை இன்ட்டு 24 × 70 ஈக்குவல் டு என்ன அடி கொடுத்தீங்கன்னா 12 70 840 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கிற என்ன ஃபார்முலா? சுற்றளவோட ஃபார்முலா 4A. அது மூலிமா வந்து பக்கத்தினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஏரியாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும்னா 2 மூலைவிட்டங்களோட மதிப்பு தெரியணும். அப்போது பக்கங்களுக்கு மூலைவிட்டங்களோட தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4A ஸ்கொயர். 4 பக்கங்களுடைய வர்க்கத்தினுடைய 4 மடங்கு 2 மூலைவிட்டங்களுடைய வர்க்கத்தினுடைய கூடுதலுக்கு சமம். சரிங்களா, 4A ஸ்கொயர் ஈக்குவல் டு D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கே போட முடியும். சரிங்களா, அப்போ ஏவோட மதிப்பு ஒரு ஏவோட பக்கத்துடைய மதிப்பு தெரியும், ஒரு மூலைவிட்டத்தோட மதிப்பு தெரியும். அப்போ இன்னொரு மூலைவிட்டத்தோட மதிப்பு 70 சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ ஏரியாவோட ஃபார்முலாவில் புட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தேவையான ஆன்சர் 840 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின். வாட் சம் மணி வில் அமௌண்ட் 1116 ரூபா அட் 4% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6 years. அதாவது ஒரு தனி வட்டியில் வந்து 4% வட்டி வீதத்தில் 6 வருஷத்துக்கு எந்த பிரின்சிபல் வந்து அமௌண்ட்டாக மாறுது? அமௌண்ட்டோட மதிப்பு என்னென்னா 1116 ரூபான்னு சொல்லி மாறுது அமௌண்ட்டு. சரிங்களா, வட்டி வீத அளவு 4%, மொத்தம் வந்து 6 வருஷம். ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து 1 இயருக்கு வந்து 4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 6 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 6 × 4 ஈக்குவல் டு 24% இருக்குமா? சரிங்களா, அப்போது இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு 24 அப்படின்னா அமௌண்ட்டோட மதிப்பு என்ன வரும்? 100 + 24% ஈக்குவல் டு 124% சொல்லியிருக்குமா? ஸோ 124% மதிப்பு 1116 அப்படின்னா 100% மதிப்பு என்னங்க? ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 100% ஈக்குவல் டு 1116 / 124 இன்ட்டு 100 என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடி எடுத்திங்கன்னா 9 சொல்லி வரும். ஸோ ஈக்குவல் டு 900. இதுதான் வந்து ஆன்சர். பிரின்சிபல் கேட்குறாங்க, அமௌண்ட்டோட மதிப்பு கொடுத்தாங்க, பர்சன்டேஜ், அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ டோட்டல் வேல்யூ என்ன வரும்? டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 124% தான் அமௌண்ட்டோட மதிப்பாக இருக்கும். அதோட மதிப்பு நமக்கு தெரியும் 1116. அப்போ 100% மதிப்பு 900. அடுத்த கொஸ்டின் 15வது கொஸ்டின். The difference between the measures of two complementary angles is 8 degree. 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோடைய விகிதங்களுடைய அதாவது 2 நிரப்பு கோணங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து 18 டிகிரி அப்படின்னா அதில் இருக்க மிகச்சிறிய ஆங்கிள் என்ன சொல்லி கேட்குறாங்க? அதாவது ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், நிரப்பு கோணம், மிக நிரப்பு கோணம், இதோட மதிப்பு என்னன்னு தெரியணும். நிரப்பு கோணம் அப்படின்னா 2 கோணங்களுடைய கூடுதல் வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதே இது மிகை நிரப்பு கோணம், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மிகை நிரப்பு கோணம்னா 2 கோணங்களுடைய கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, θ1 + θ2 = 180 டிகிரி. ஸோ 2 கோணங்களுடைய கூடுதல் என்ன இருக்கும்? A1 + A2 சொல்லி எடுத்துக்கலாம். அதோட மதிப்பு எவ்வளவு? 90 டிகிரி நிரப்பு கோணங்கள். சரிங்களா, அப்போது 2 கோணங்களோட வித்தியாசம் A1 - A2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 டிகிரி. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஆங்கிள் தான் தேவை. ஸோ இருக்கல ஸ்மாலர் ஆங்கிள் என்ன? A2. அப்போது ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சிங்க அப்படின்னா ஆமாம், இது கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? A1 அடியாயிரும். ஸோ
2A2 மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 டிகிரின்னு சொல்லி வரும். அப்போ A2 மதிப்பு என்ன 36 டிகிரி. அவ்வளோதாங்க. இதே லார்ஜஸ்ட் ஆங்கிள் கேட்டாங்கன்னா ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 108 டிகிரின்னு சொல்லி வரும். 108 டிகிரி. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் 108 54 டிகிரின்னு சொல்லி கிரேட்டஸ்ட் ஆங்கிள் வந்து இருக்கும். அவ்வளோதான். காம்ப்ளிமெண்ட்ரி டிகிரினா அதோட மதிப்பு வந்து கூடுதல் வந்து 90 டிகிரி. மிக நிரப்பு கோணம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 180 டிகிரி. அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின். ஒரு ஷாப்கீப்பர் வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 10% அப்புறம் 15% அவரோட மார்க்கெட் ப்ரைஸில் வந்து அப்படி விற்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் 28,000 வந்து அவருடைய குறித்த விலை. அதில் வந்து 10% அப்புறம் 15% வந்து தள்ளுபடி கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய விற்பனை விலை என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ விற்பனை விலை என்னவாக இருக்கும் 28,000 வந்து மார்க்கெட் ப்ரைஸ். அதில் வந்து தள்ளுபடி போக விற்பனை விலை என்ன இருக்கும் தள்ளுபடி 90%னா தள்ளுபடி 10%னா விற்பனை விலை என்னவாக இருக்கும் 90%. சரிங்களா. ரெண்டாவது டிஸ்கவுண்ட் 15% டிஸ்கவுண்ட்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும் 85%. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 2 0க்கு 2 0 அடி ஏறும். அடுத்து இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 28. இது எப்படி எடுக்கலாம் 14 × 2 × 9 × 85. ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா 14 × 9 எவ்வளோ 140. 140லேருந்து ஒரு 14 கழிச்சிங்கன்னா 126 × 2 15 170. ஸோ 6 42. 6 42. ஸோ 2ல் முடிகிற மாதிரி யூனிட் டிஜிட் 2ல் முடிகிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் 21,420 சொல்லி. அவ்வளோதாங்க. டிஸ்கவுண்ட் வந்து 10%னா விற்பனை விலை என்னவாக இருக்கும் 90%. டிஸ்கவுண்ட் 15%னா விற்பனை விலை வந்து 85% இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 19வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின்ப்பா. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர் 2022 நடந்த குரூப் டி கொஸ்டின். டேரெக்டாக அப்படியே தூக்கி போட்டிருக்கான். சரிங்களா. இந்த கொஸ்டின் அப்படியே டேரெக்டாக குரூப் டி கொஸ்டின். சரிங்களா. இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை பார்த்தேன். டேரெக்டாக வந்துருச்சு. ஸோ கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 800 ஆப்பிள் இருக்குது. அந்த ஆப்பிளுடைய ஒருத்தர் வந்து வாங்குறாரு 4,500 வாங்குறாரு. அடுத்து 800 டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு செலவு பண்ணுறாரு. அப்படின்னா அவர் வந்து எவ்வளவுக்கு வந்து 10 ரூபா ஒவ்வொரு பழத்துக்கு வந்து 10 ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி வந்து அவர் விற்கணும்னா அவர் ஒவ்வொரு பழத்தையும் வந்து எவ்வளவு விற்பார்ன்றதான் கணக்கு. அதாவது மொத்தம் 800 பழம். சரிங்களா. 800 ஆப்பிள் அதனுடைய எவ்வளோக்கு வாங்குறாரு 4,500 வாங்குறாரு. சரிங்களா. இப்போ வந்து எவ்வளோ செலவழிக்கிறாரு 800 ரூபா வந்து டிரான்ஸ்போர்ட் செலவழிக்கிறார். ஸோ டோட்டல் வந்து அவரோட காஸ்ட் ப்ரைஸ் செலவு 5,600 அவருடைய காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழத்துக்கும் 10 ரூபா வந்து லாபம் கிடைக்கணும். அப்போது ப்ராஃபிட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 800 × 10 = 8,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். சரிங்களா. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP = CP + ப்ராஃபிட். சரிங்களா. அடக்க விலை கூட்டல் விற்பனை விலை. சரிங்களா. அடக்க விலை கூட்டல் ப்ராஃபிட். அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா எஸ்பியோட மதிப்பு என்ன வரும் 5,600 + 8,000 ரெண்டையும் கூட்டிங்கன்னா 13,600 சொல்லி வரும். ஸோ 13,600ன்றது என்ன விற்பனை விலை. 13,600 விற்பனை விலை. எத்தனை பொருட்களுடைய விற்பனை விலை 800 பழங்களுடைய 800 ஆப்பிளுடைய செல்லிங் ப்ரைஸ் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். அப்போது ஒரு ஆப்பிளுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் 13,600 / 800 = என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்கன்னா 17 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சிம்பிளுங்க. மறுபடியும் சொல்கிறேன் 800 பழங்கள் வந்து 800 பழங்களுடைய அவங்க வந்து 4,500 வாங்குறாங்க. அதுக்கடுத்து வந்து 800 வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவழிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மொத்த அடக்க விலை எவ்வளோ இருக்கும் இப்போ வந்து அந்த பொருள் விற்கணும்னு நினச்சாங்கன்னா அதோட அடக்க விலை வந்து 5,600 சொல்லியிருக்கோம். கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 10 ரூபா ஒவ்வொரு பழத்துக்கும் 10 ரூபா கிடைக்கணும் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அப்போ 800 பழத்துக்கு எவ்வளோ மொத்த லாபம் கிடைக்கும் 8,000 லாபம் கிடைக்கும். ஸோ அப்போ மொத்த விற்பனை விலை என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அடக்க விலை 5,600 + லாபம் 8,000 = 13,600 ரூபாய். சரிங்களா. அவங்களுடைய விற்பனை விலையாக இருக்கும். எத்தனை 800 பழங்களுடைய விற்பனை விலை. அப்போ ஒரு பழத்தினுடைய விற்பனை விலை என்னவாக இருக்கும் 13,600 / 800 = 17 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின். 30வது கொஸ்டின் என்னென்னா மீன் ப்ரொபோர்ஷனல். ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா √EB. ஸோ √25 × 36 டைரெக்டாக அப்படி எடுக்கலாம். ஸோ 5 × 6 = 30 தான் ஆன்சர். அடுத்து 38வது கணக்கு.
ஒரு நிமிஷம். பைப் ஆர் வந்து ஒரு கேனை ஒரு டேங்கை வந்து ஃபுல் டேங்க் வந்து 30 மணி நேரத்தில் வந்து எம்டி பண்ணிடுமா. பைப் பி அப்புறம் கியூ ரெண்டும் சேர்ந்து வந்து அந்த டேங்க் வந்து 15 மணி நேரம் அப்புறம் 40 மணி நேரத்தில் எம்டி பண்ணிடும். சரி, 15 மணி நேரம் அப்புறம் 10 மணி நேரத்தில் வந்து நிரப்போம். அப்படின்னா ராமன்றவன் வந்து இந்த டேப்பை வந்து 3 டேப்பை வந்து திறந்து விட்டான். அப்படி திறந்து விட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு அவனோட மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், பைப் அதாவது இந்த எம்டி பண்ணுற பைப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறான். அப்படின்னா அவனோட மிஸ்டேக்னால எவ்வளோ அதிக நேரம் எடுத்துக்கிட்டு இந்த டேங்க் வந்து ஃபில்லப் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஃபில்லப் ஆகிறத விட எவ்வளோ அதிக நேரம் எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்றது தான் கொஸ்டின். சரிங்களா? ஃபஸ்ட்டு பைப்பு பி, இது கியூ, அடுத்து இது ஆர்ன்றது என்னது, டேங்க் காலி பண்ணுற பைப்பு. சரிங்களா? அப்போ பியோட மதிப்பு என்ன, 10 மணி நேரத்தில் நிரப்போம். சாரி, பி வந்து 15 மணி நேரத்தில் நிரப்போம். பி வந்து 15 மணி நேரத்தில் நிரப்போம். கியூ வந்து 10 மணி நேரத்தில் நிரப்போம். ஆர் வந்து எவ்வளோ நேரத்தில், 30 மணி நேரத்தில் வந்து காலி பண்ணும். சரிங்களா? அப்போ இது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அதான் டேங்கோட கெப்பாசிட்டி. எல்சிஎம் என்ன வரும், 30. சரிங்களா? இது வந்து கெப்பாசிட்டி, டேங்கோட கெப்பாசிட்டி. இப்போ வந்து அவங்களோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா, இது ஹவர்ஸ். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா, ஏவோட எஃபிஷியன்சி 2, கியூவோட எஃபிஷியன்சி, பியோட எஃபிஷியன்சி 2, கியூவோட எஃபிஷியன்சி 3, சியோட எஃபிஷியன்சி -1. சரிங்களா? கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க, 2 மணி நேரம் வந்து இந்த பைப் வந்து ஆல்ரெடி வந்து ரன் ஆயிடுச்சு. சரிங்களா? 3 பைப்புமே வந்து திறந்துட்டுருக்காங்க. மூணு பைப்புமே வந்து ரன் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போது 2 மணி நேரத்தில் வந்து இவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். இவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 -1 4 சொல்லி அவங்களோட எஃபிஷியன்சி இருந்திருக்கும். ஸோ அப்போ 3 மணி நேரத்தில் எவ்வளோ நிரம்பியிருக்கும், டேங்க் நிரம்பியிருக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாங்க 12 = 12 லிட்டர் வந்து டேங்க் வந்து ஆல்ரெடி நிரம்பியிருக்கும். சரிங்களா? அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், ராம் unknowingly ஓப்பன் ஆல் 3 taps ஆஃப்டர். ஒரு நிமிஷங்க, ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணுறேன். சாரி. இப்போ வந்து பிக்யூஆரோடைய எஃபிஷியன்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிக்யூஆரோட எஃபிஷியன்சி, பிக்யூஆரோடைய 3 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, 2 மணி நேரம். சரிங்களா? 4 × 2 = 8 லிட்டர் வந்து ஆல்ரெடி வந்து டேங்க் வந்து நிரம்பியிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து ராம் வந்து இந்த டேப் கியூ வந்து ஆஃப் பண்ணிட்டான். அப்போ பி ப்ளஸ் ஆருடைய எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 × 3 5 லிட்டர் பெர் ஹவர்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? அவங்களுடைய 5 லிட்டர் பெர் ஹவர். அப்படின்னா இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டேங்க் ஆரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். சரிங்களா? டேங்க் ஆரை வந்து நம்ம வந்து இப்போது ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து மிச்சம் எவ்வளோ இருக்கும், கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், டேங்கோட கெப்பாசிட்டி 30 - 8 = 22 ஹவர்ஸ் சொல்லியிருக்கும். 22 லிட்டர்ஸ் சொல்லியிருக்குமா. 20 லிட்டர் வந்து அந்த டேங்கோட கெப்பாசிட்டியாக இருக்குமா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ எவ்வளோ நேரத்தில் வந்து நிரம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 வகுத்தால் இவங்களோட எஃபிஷியன்சி, பி மற்றும் கியூ 2 பைப் தானே ஓடுது. அப்போது வகுத்தால் = என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 / 5 = 4.4 ஹவர்ஸ்னு சொல்லி வரும். ஸோ டோட்டலாக வந்து இந்த 3 டேங்க் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டேப்பும் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் டோட்டலாக வந்து டோட்டல் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஹவர்ஸ் வந்து 2 + 4.4 = 6.4 ஹவர்ஸ் வந்து டோட்டலாக வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து இந்த டேப்பை அமர்த்தினதுனால வந்து 6.4 ஹவர்ஸ் வந்து இவங்க வந்து டோட்டலாக வந்து இப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஆனால் ஆக்சுவலாக இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளோ அதிக நேரம் வந்து இவங்க வந்து எடுத்துக்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கணக்கிட்டுருக்காங்க. சரிங்களா? அப்போது ஆக்சுவலாக வந்து இவங்க எவ்வளோ நேரத்தில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆக்சுவல் டைம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் டைம் என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட எஃபிஷியன்சி டோட்டல் கெப்பாசிட்டி வகுத்தல் இவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு, 3 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளோ வரும், 5 பைப் பி வந்து வேலை பார்க்காம இருந்திருக்குமா. சரிங்களா? பைப் பி வந்து வேலை பார்க்காம இருந்துருச்சு அப்படின்னா இவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருந்திருக்கும், பி ப்ளஸ் கியூவோட எஃபிஷியன்சி = என்ன வரும், 30 / 5 = 6 ஹவர்ஸில் வந்து அந்த டேங்க் வந்து நிரம்பியிருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, 0.4 ஹவர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ 4/10 × 60 = 24 மினிட்ஸ் வந்து இப்போ வந்து அதிகமாகிருக்கு. அவ்வளோதான், டைரெக்டாக போட்டுடலாம். மறுபடியும் சொல்கிறேன், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இவங்க 3 வந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும் போதில் அவங்களுடைய எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கியூ வந்து 2 மணி நேரம் வந்து பிக்யூஆர் 3மே வந்து ஒரே நேரத்தை திறந்து விட்டாங்க. சரிங்களா? ஒரே நேரத்தை திறந்து விட மொத்தத்தில் கியூ வந்து எம்டி பண்ணுற பைப்பு. ஸோ அவனோட எஃபிஷியன்சி வந்து மணிக்கு 1 லிட்ரு. அப்போது 2 மணி நேரம் வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து எவ்வளோ நேரம், 8 லிட்டர் வந்து நிரம்பியிருப்பாங்க. அப்போ 30 லிட்டரில் வந்து 8 லிட்டர் வந்து டேங்க் வந்து நிரம்பிருச்சு அப்படின்னா மீதி வந்து 22 லிட்டர் இருக்கும்.
இப்போ வந்து ஆர் பைப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப பிக்யூ 2 மட்டும் தான் வேலை பார்க்கும். அப்போ அவங்களுடைய ஹவர்ஸ் எவ்வளோ நேரத்தில் வந்து மீதி தொட்டி 22 லிட்டர் நிரப்பாங்கன்னா 4.4 ஹவர்ஸ் வந்து நிரப்பியிருப்பாங்க. அப்போ டோட்டலாக வந்து இவங்க வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ஒரு 2 மணி நேரம், அடுத்து இங்கே ஒரு 4 மணி நேரம், ஸோ 4.4 மொத்தமாக 6.4 மணி நேரம் வந்து வேலை பார்த்துருப்பாங்க. இது வந்து இப்போ வந்து இவங்க வேலை பண்ணது. பட் அவங்க வந்து எவ்வளோ வேலை பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 30 மணி நேரம், சரி 30 லிட்ரு வகுத்தல் பி மற்றும் கியூ மட்டும்தானே, பி அப்புறம் கியூ 2 மட்டும் தானே டேங்கை நிரப்ப போகுது. ஸோ அவங்க டேங்கை நிரப்புறதுக்கான டைம் தான் கேட்குறாங்க. அப்போ கியூவோட எஃபிஷியன்சி எவ்வளவு, 2 கூட்டல் 3 5, 30 × 5 6 மணி நேரத்தில் தொட்டி நிரம்பணும். பட் 6.4 ஹவர்ஸில் வந்து நிரம்பிருக்கு. 0.4 ஹவர்ஸோட மதிப்பு 4/10 × 60 minutes = 24 minutesன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின், 40வது கொஸ்டின் இருக்குங்க. சாரி, ஒரு டேபிள் வந்து நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் சோல்டு பை ஷாப் ஏ அண்ட் ஷாப் பி டு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆன் மண்டே. சரிங்களா, ஒரு நாள் திங்கக்கிழமையில் வந்து ஆண்கள் பெண்கள் அவங்க 2 பேத்துக்கு வந்து ஷாப் ஏ அப்புறம் ஷாப் பியில் வந்து எவ்வளோ ஆப்பிள் வந்து விற்றுருக்காங்கன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் சோல்டு பை ஷாப் ஏ அண்ட் பி டு ஃபீமேல்ஸ். ஃபீமேலுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஷாப் ஏ பி இவங்க 2 வந்து எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸில் வந்து விற்றாங்க அப்படின்றதான் கணக்கு கேட்குறாங்க. ஸோ ஏபி பெண்களுக்கான மதிப்பெண்ண 26, 73 - 26 இதோட மதிப்பெண்ண 47ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின், சாரிங்க 44, 40வது கொஸ்டின் போட்டேன். அதுக்கடுத்து 43வது கொஸ்டின். A sum of money is to be distributed among 4 members A, B, C, D in the ratio 4:7:9:3. If C gets 720 more than D, then D is share. அதாவது A, B, C, D இவங்களோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து மொத்தமான ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து என்ன பிரித்து கொடுக்குறாங்கன்னா 4:7:9:3 விதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா சிக்கும் பிக்கும் உள்ள விகிதம் எவ்வளோ அமௌண்ட் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரேஷியோ, அதோட மதிப்பு எவ்வளவு 720 ரூபாயமா. அப்படின்னா டியோட மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க, டியோட மதிப்பு என்ன 3 ரேஷியோவா. அப்போ 2 பக்கமும் 2ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருமா 3R = 360ன்றதான் ஆன்சர். ஏன்னா டியோட மதிப்பு 3, ஸோ 2 பக்கமும் வந்து 2ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா 360 சொல்லி ஆன்சர் கிடச்சிடும் 3R மதிப்பு. அதுக்கடுத்து ஒரு நம்பருடைய 30% வந்து அந்த நம்பருடைய 20% விட 12 அதிகமாக அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. அதாவது வரணும்லப்பா 30% ஆஃப் எக்ஸ். சரிங்களா, 30% ஆஃப் எக்ஸ் வந்து 20% ஆஃப் எக்ஸை விட 12 கூடையா. அதாவது வரணும்ல உன்னை விட நான் வந்து 12 வயசு வந்து கூடினவன் அப்படின்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்ன, உனக்கு எனக்கு வயசு வித்தியாசம் 12. சரிங்களா, அப்போது 30%லேருந்து ஒரு நம்பரை வந்து சேம் நம்பர் 30% - 20% அப்படின்னா என்ன வரும் 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும் 12. அப்படின்னா 100% என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்து ரமேஷ் வந்து ஒரு அமௌண்ட் 1232 ரூபாய் வந்து 6% வட்டி விகிதத்தில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்கில் கொடுக்குறான். அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வந்து மொத்தம் என்ன அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபலி இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இங்கே வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6%, ஒரு வருஷத்துக்கு வந்து 6% அப்படின்னா 3 இயர்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு வந்து 18%. அப்போது அமௌண்ட்டோட மதிப்பு என்ன இருக்கும், அமௌண்ட்டோட மதிப்பு 118% சொல்லி இருக்குமா. சரிங்களா, 118%. அப்போது பிரின்சிபல் இன்ட்டு 118%. அப்போது 1232 × 18% மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1453.76 சொல்லி டோட்டல் அமௌண்ட் வந்து கிடைக்கும். சரிங்க, 45க்கு அப்புறம் 48வது கொஸ்டின். இதோட வேல்யூ என்ன கேட்குறாங்கப்பா, கான்செப்ட் என்ன அப்படின்னா A/m வகுத்தல் B/m அப்படின்னா இதோட மதிப்பு என்ன A/p ⁴ m. சரிங்களா, ஸ்கொயர் அடுக்கு ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போது 36/9 ⁴ சொல்லி மாற்றலாமா +4². அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் 4² + 4² = என்ன வரும் 16 × 16 32 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும்ப்பா. அப்படி இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக 36 × 36 வகுத்தல் 9 × 9 சொல்லி போட்டுக்கலாம், அப்படியும் போடலாம். அடுத்த கொஸ்டின் 51வது கொஸ்டின். The present age of 2 people are 46 years and 60 years.
2 பேரோட வயசு வந்து 40, அப்புறம் 46, அப்புறம் 60 வருஷமா. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கே இயருக்கு அப்புறம் வந்து அவங்களோட ரேஷியோ என்ன ஆகுது, 4:5 சொல்லி மாறுது. அப்படின்னா 46 கூட்டல் கே ப்ளஸ் 60 கூட்டல் கே, இதோட மதிப்பு என்ன வரும், 4/5 சொல்லி வருமா? ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா 5 240 230 ப்ளஸ் 5k ஈக்குவல் டு என்ன வரும், 240 ப்ளஸ் 4kவா? ஸோ கேவோட மதிப்பு என்ன வரும், இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் போச்சுன்னா 10, 5 கீழே 4 கே போச்சுன்னா 1k ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி ஆன்சர் வரும். அவ்வளோதாங்க. அடுத்து 54வது கொஸ்டின். அதாவது ஒரு டிராஃபிக் லைட் இருக்குது, அது வந்து 3 டிஃப்ரெண்ட் லைட்டு. சரிங்களா? 3 டிஃப்ரெண்ட் கிராசிங்ஸ் டர்ன் ரெட் எவ்ரி செகண்ட். அதாவது ஒவ்வொரு 30 செகண்ட் 45 செகண்ட் அப்புறம் 60 செகண்டுக்கு வந்து அந்த டிராஃபிக் லைட் வந்து ரெட் கலரில் மாறுமா. அப்படின்னா இஃப் தே ஆல் டர்ன் 3 டிராஃபிக் லைட், சரிங்களா, 3 டிஃப்ரெண்ட் கிராசிங்க்கு, இப்போது 3 சேர்ந்து ரெட் லைட்டை வந்து ஒரே நேரத்தில் 8:30க்கு வந்து 3 லைட்டு சேர்ந்து வந்து ரெட் கலரில் மாறுது. அப்படின்னா அடுத்து எத்தனை நிமிஷம் கழிச்சு வந்து சேம் அதே மாதிரி ரெட் கலரில் மாறும் சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா முடிஞ்சு. 30, 45 அப்புறம் 60 செகண்டில் தனித்தனியாக வந்து கிராசிங் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல 5 அடி எடுத்திங்க அப்படின்னா 6 30, 9 45, அடுத்து 12 60, அடுத்து 3வது அடி எடுத்திங்க அப்படின்னா 2 6 3 9 4 12, அடுத்து 2வது அடி எடுத்திங்க அப்படின்னா 1 2 3, அடுத்து 2. ஸோ எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 × 3 × 2 × 3 × 2. ஸோ 2 10, 9 18. ஸோ 180 செகண்ட்ஸ் சொல்லி ஆன்சர் வரும். ஸோ 180 செகண்டோட மதிப்பு என்ன அப்படின்னா 3 மினிட்ஸ். ஸோ 8:30க்கு வந்து சேம் அடிக்குது, அதுக்கடுத்து 3 நிமிஷம் வந்து சேர்ந்து அடித்து 8.33 நிமிஷத்தில் வந்து எல்லாமே சேர்ந்து அடிக்கும். அவ்வளோதான். அடுத்ததான் 56வது கணக்கு. A pair of parallel lines is intersected by a transversal. அதாவது ஒரு இணைகோடு, 2 இணைகோடுகள் வந்து ஒரு குறுக்கு வெட்டியால் வெட்டப்படுது. சரிங்களா? அப்போ உண்டாகக்கூடிய ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 இது ரெண்டும் வந்து பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்படின்னா அந்த ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 இது ரெண்டுமே வந்து ஒத்த உள்கோணங்களாமா. சரிங்களா? உள்கோணங்களாமா. அப்படின்னா அதில் வந்து ஆங்கிள் 1னுடைய மதிப்பு 65 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் 2னுடைய மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ ஆங்கிள் 1, இது வந்து ஆங்கிள் 2. கான்செப்ட் என்னென்னா உள்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள். இந்த மாதிரி வெட்டும் பொழுது உள்கோணங்களோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகை நிரப்பு கோணங்கள். ஸோ 2 கோணங்கள் ஆங்கிள் 1 கூட்டல் ஆங்கிள் 2வோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. சரிங்களா? அப்போது ஆங்கிள் 2வோட மதிப்பு என்ன வரும், 180 டிகிரி மைனஸ் 65 டிகிரி ஈக்குவல் டு 115 டிகிரி தான் ஆன்சர். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும்ப்பா. அதாவது ஒரு இணைக்கோடை வந்து ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் பொழுது அதனுடைய உள்கோணங்களோட மதிப்பு வந்து மிக நிரப்பு கோணங்கள். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டு தான் முடிஞ்சு. இப்போ எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம், 56. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 65வது கொஸ்டின். 65 இல்லையே, 61, சாரிங்க, 61வது கொஸ்டின். 2 people drive towards each other from 2 places which are 56 km apart. அதாவது ரெண்டு பேருக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர். சரிங்களா? 56 கிலோமீட்டர். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவரில் ஒருத்தருடைய ஸ்பீடு வந்து 13 km/h. சரிங்களா? இன்னொருத்தருடைய ஸ்பீடு வந்து 14 km/h. இப்போ 2 பேரும் ஒருத்தர் நோக்கி வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 2 கிலோமீட்டராக மாறும் வரைக்கும் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து 2 பேரும் வந்து அந்த பாயிண்ட் ரீச் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இவங்க வந்து டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா 56 மைனஸ் 2, 54 கிலோமீட்டர் வந்து அவங்க டோட்டலில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ 2 பேரும் ஒருத்தர் நோக்கி போகிறதுனால அவங்களுடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும், ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 2 ஸ்பீடை வந்து கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கூட்டல் 14 ஈக்குவல் டு 27 km/h தான் அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு. நமக்கு என்ன தேவை, டைம் தான் தேவை. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 54 கிலோமீட்டரு. அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு எவ்வளவு, 27 km/h ஈக்குவல் டு 2 மணி நேரத்தில் வந்து அவங்க வந்து இந்த பாயிண்ட் வந்து அடைஞ்சிருப்பாங்க. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 65வது கொஸ்டின்.
ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவுடைய எல்லாமே வந்து ஏறு வரிசையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த டேட்டாவோட மீடியன் வந்து 63 சொல்லிட்டாங்க. அதனுடைய இடைநிலை வந்து 63 அப்படின்னா அதோடைய எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 3, 6, 9, 10. ஸோ டோட்டல் டேர்ம்ஸ் வந்து 10 அப்படின்னா அதோடைய இடைநிலை மீடியன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியன் வந்து 5th டேர்ம் ப்ளஸ் 6th டேர்ம் அப்பான் 2. சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர். அதாவது இடைநிலை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை வந்து 10 + 1 அப்பான் 2 ஈக்குவல் டு 5.5 டேர்ம் 5th டேர்மாக தான் இருக்கும். சரிங்களா? 5.5th டேர்ம் 5.5th டேர்ம் அப்படின்னா 5ஆவது டேர்ம் 6ஆவது டேர்ம் ரெண்டையும் கூட்டி வந்து 2ஆவது வகுக்கணும். ஸோ 5ஆவது டேர்ம் என்ன? எக்ஸு. 6ஆவது டேர்ம் 2x + 3. ஸோ x + 2x + 3 அப்பான் 2 ஈக்குவல் டு இடைநிலை என்ன? 63. அப்படின்னா என்ன வரும்? 3x ஈக்குவல் டு 126 மைனஸ் 3 ஈக்குவல் டு 123. இப்போ எக்ஸோட மதிப்பு 3 எடுத்திங்கன்னா 41ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 69வது கொஸ்டின். பழைய காலத்து குரூப் டி கொஸ்டின்யா. நான் எக்ஸாம் எழுதப்போ 2018 போட்டப்போ இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருந்தான். அது என்னென்னா ஃபைண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் தட் ஸ்கொயர் ஆஃப் 7 சைடு 7 சென்டிமீட்டர். அதாவது ஒரு வட்டத்துக்குள் அமைந்திருக்கக்கூடிய சரிங்களா ஒரு சதுரத்தினுடைய பக்க அளவுகள் கொடுக்குறாங்கப்பா. சாரிங்க. சரிங்களா ஒரு வட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சதுரம். சரிங்களா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபைண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த வட்டத்தினுடைய சுற்றுலா கேட்குறாங்க. ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு சர்க்கிள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு வட்டத்துக்கு ஒரு சர்க்கிள் அமைஞ்சிருக்கு. தப்பாக சொல்கிறேன். ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு சதுரம் அமைஞ்சிருக்கு. இந்த சதுரத்துடைய பக்கங்கள் வந்து ஏ. சரிங்களா இப்போ ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இந்த வட்டத்துடைய சுற்றுலா என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த வட்டத்தினோட மூலைவிட்டம் இருக்கு இல்லையா? சாரி இந்த வட்டம் இல்லை, இந்த சதுரத்தினுடைய மூலைவிட்டம். கோடு வந்து என்னால் நேராக போட முடியல, சாரி. இந்த வட்டத்தினுடைய மூலைவிட்டம் வந்து எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வட்டம்னு சொல்கிறேனே, சாரிங்க. ஒரு சதுரத்தினுடைய மூலைவிட்டம் எதுக்கு சமமாக இருக்குன்னா வட்டத்தினுடைய விட்டத்துக்கு சமமாக இருக்குமா? சரிங்களா அப்போது இங்கே சதுரத்தினுடைய மூலைவிட்டம் இந்த கணக்குப்படி வட்டத்தினுடைய மூலைவிட்டம் வட்டத்தினுடைய விட்டத்துக்கு சமமாக இருக்குமா? வட்டத்தின் விட்டத்துக்கு சமமாக இருக்குமா? அப்போது இதை வச்சு வந்து நம்ம வந்து வட்டத்தோட ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சலாம். சரிங்களா வட்டத்தினுடைய பக்கத்துக்கும் மூலைவிட்டத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. சரிங்களா வட்டத்தோட மூலைவிட்டம் வந்து வட்டம்னே சொல்கிறேனே, மன்னிக்கணுங்க. சதுரத்தினுடைய மூலைவிட்டம் வந்து அதனுடைய பக்கத்தோடு √2 பெருக்கணும்னா அதுதான் வந்து சதுரத்துடைய மூலைவிட்டத்துக்கு சமம். சரி அப்படின்னா என்ன வரும்? டி ஈக்குவல் டு 7√2 சொல்லிடுமா? இது வந்து எதுக்கு சமம்? வட்டத்தினுடைய விட்டத்துக்கு சமமாக இருக்குமா? சரிங்களா வட்டத்தினுடைய விட்டத்துக்கு சமமாக இருக்குமா? இங்கே மூலைவிட்டத்தோட மதிப்பு a√2. அப்போ 7√2 சொல்லியிருக்குமா? அது அப்போது ஆறுனுடைய மதிப்பு என்ன வரும்? ஆறுனுடைய மதிப்பு 7√2 அப்பான் 2. சரிங்களா இதை சுருக்குனிங்க அப்படின்னா ஆரோட மதிப்பு 7 அப்பான் √2 சொல்லி வரும். ஏன்னா 2 வந்து √2 × √2 சொல்லி மதிப்போம். அப்போ ஆரோட மதிப்பு 7 அப்பான் √2. நமக்கு வந்து என்ன தேவை? வட்டத்தினுடைய சுற்றளவு தான் தேவை. ஸோ 2πr ஈக்குவல் டு 2 × 22/7 × 7 அப்பான் √2. 7க்கு 7 அடியாயிரும். ஸோ இங்கே இருக்க ரூட்டு வந்து என்ன ஆகும்? அடி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே √2 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் 22√2 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர். அதாவது ஒரு கணக்கு என்னென்னா ஒரு வட்டத்துக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சதுரம். சரிங்களா இந்த சதுரத்தினுடைய பண்புகள் என்ன சொல்கிறேன். இந்த சதுரத்தினுடைய மூலைவிட்டம் இந்த வட்டத்தினுடைய விட்டத்துக்கு சமமாக இருக்குமா? நல்லா கவனிங்க. ரெண்டும் டச் பண்ணுதா? இங்கேயும் டச் பண்ணுது, இங்கேயும் டச் பண்ணுதா? அப்படின்றப்போ இது வட்டத்தினுடைய விட்டம் வந்து இந்த சதுரத்தினுடைய மூலைவிட்டத்துக்கு சமமாக இருக்கும். அப்போ சதுரத்தினுடைய மூலைவிட்டத்துக்கும் அதனுடைய பக்கத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரத்துடைய மூலைவிட்டம் வந்து பக்கம் × √2. சரிங்களா a√2. அப்போ ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும் 7 சென்டிமீட்டர் சொல்லி. அப்போது
சதுரத்துடைய மூலை விட்டம் 7√2, அது வந்து வட்டத்தினுடைய விட்டத்துக்கு சமமாக இருக்கும். அப்போது அதனுடைய ஆரம் வந்து 7/√2 சொல்லி கிடைக்கும். இதில் 2πr நமக்கு தேவையான சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு தான், வட்டத்தினுடைய சுற்றளவு தான் தேவை. ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா 2πr ஃபார்முலா போட்டிங்கன்னா 22√2 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 74வது கொஸ்டின். ஃபஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர், 10 இயல் எண்களுடைய சராசரி எண்ணம் கேட்குறாங்க. இது ஃபார்முலா என்ன அப்படின்னா சம்மு கேட்டாங்க. முதல் 10 இயல் எண்களுடைய கூடுதல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா n × n+1 அப்பான் 2 சரிங்களா. இது ஆவரேஜ் கேட்டாங்க அப்படின்னா முதல் n நம்பர் ஆஃப் சரிங்களா, n நம்பர் ஆஃப் இயல் எண்களுடைய கூடுதல். இது ஆவரேஜ் கேட்டாங்க அப்படின்னா n+1 அப்பான் 2 அப்படின்னா என்ன வரும், 10 × 1 / 2 = 5.5 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 77வது கொஸ்டின். இப்போது ப்ரைஸ் ஆஃப் த மில்க் 50% இஸ் மோர் தென் தட் ஆஃப் வாட்டர், தென் த ப்ரைஸ் ஆஃப் வாட்டர் இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் % லெஸ் தென் மில்க் தட் ஆஃப் மில்க். அதாவது 15% கொடுக்குறாங்கப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு வாட்டர் இது ரெண்டுக்குள்ளே ப்ரைஸ் வித்தியாசம் சொல்லி கொடுக்குறாங்க ப்ரைஸ் சரிங்களா. இப்போ 15% மதிப்பு என்ன, பின்ன வடிவம் 3/20 சரிங்களா. இப்போ என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பாலினுடைய விலை வந்து தண்ணியோட விலையோட 15% அதிகம். அப்படின்னா பால் 20 அப்படின்னா தண்ணியோட விலை எவ்வளோ இருக்கும், 23. 15%னா 3 கோடி 23 சொல்லி மாறும். இப்போ என்ன கேட்குறாங்க, பாலை விட தண்ணி வந்து எவ்வளோ சதவீதம் கம்மின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ, -3 கம்மி. ஸோ 3 எவ்வளோலேருந்து 23லேருந்து கம்மி × 100 அடி எடுத்திங்க அப்படின்னா 300/23. ஸோ 23 அடி எடுத்திங்கன்னா ஒரு 23 சரிங்களா. 23 மிச்சம் 7 இருக்கும், 70 3 69. ஸோ 13 சம்திங் சொல்லியிருக்கணும். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 13.04% தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 94வது கொஸ்டின். கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோடைய ப்ராடக்ட் இயற்கணிதம் கொடுத்து அதனுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. a + b × a² + b² - abன்றது என்ன வரும், ஒரு மதிப்பு என்ன வரும், a³ + b³ ஒரு நிமிஷங்க. நானே சில நேரம் ஃபார்முலாலாம் மறந்துடுதுங்க. எல்லா நேரம் கரெக்டாக மனசுக்கு வச்சுக்க முடியல. எஸ் கரெக்ட் சரிங்களா. இப்போ வந்து இந்த a - b × a² + ab + b², இதோட ஃபார்முலா என்ன, a³ - b³. ஸோ அப்போ என்ன வரும், a³ எல்லாமே பெருக்கல்ல இருக்குது சரிங்களா. அப்போ a³ + b³ × a³ - b³. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b × a - b என்ற ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ என்ன வரும், a³ - b³. சுருக்குனிங்க அப்படின்னா a⁻6 - b⁻6 அவ்வளோங்க ஃபார்முலாங்க. a + b³ ஃபார்முலா என்ன, a + b × a² - ab + b² சரிங்களா. இது வந்து ஃபார்முலா. a - b a³ - b³ ஃபார்முலா என்ன, a - b × a² + ab + b². இந்த ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா இந்த இது கிடைக்கும். ஸோ இதை வந்து a + b × a - b என்ற ஃபார்மேட்டில் மாற்றினீங்கன்னா a² + b² ஃபார்முலாவில் புட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து a³ a⁻6 - b⁻6 சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்து இதோடைய எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்கப்பா, என்ன வரும். ஸோ 15 ஸோ இங்கே வகுத்தல் இருக்குது சரிங்களா. வகுத்தலுக்கு பிறகு என்ன வரும், 15 × 16 × 5 / 75. ஸோ அடி எடுத்துலாமா டேரெக்டாக. அப்போ என்ன வரும், 16 தான் வரும். அடுத்த கொஸ்டின் 97வது கொஸ்டின். ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ப்பா. நம்ம ஆல்ரெடி வந்து முதல்ல பார்த்தோம் sin² θ + cos² θ. இதோட மதிப்பு என்ன, 1. அடுத்து 1 + cot² θ ஈக்குவல் என்ன வரும், cosecant² θவா. அடுத்து 1 + tan² θ இதோட மதிப்பு என்ன, sec² θவா. இந்த 3 ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பான். அப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா sec² a ப்ளஸ் இந்த cosecant² -1 cosecant² -1 என்ன வரும், cot² a வருமா.
அடுத்து மைனஸ் ஆஃப் 1 + tan square a என்ன வரும் 1 + tan square a ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் a அடுத்து ப்ளஸ் காட் ஸ்கொயர் a ப்ளஸ்ஸும் மைனஸ் அடியாயிரும் சீக்கன் ஸ்கொயர் அப்போ என்ன இருக்கும் 2 காட் ஸ்கொயர் சொல்லி இருக்கும். டைரக்ட் ஃபார்முலா கொஷின்ப்பா. அடுத்த கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா 100வது கொஷின். The greatest natural number by which the product of 3 consecutive even natural number is always divisible. அதாவது 3 அடுத்தடுத்த இரட்டை இலக்க இயல் எண்களுடைய பெருக்கல் பலன் எந்த ஒரு எண்ணால் வந்து எப்பொழுதும் வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரால் வந்து வகுப்படும் சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா அந்த நம்பர் என்னவாக இருக்கும் x × x + 2 × x + 4 சொல்லியிருக்குமா. ஸோ இருக்கல மிக மிக கம்மியான வேல்யூ என்ன 2 சொல்லி போட்டோம்னா அப்போ 2 × 4 × 6 சரிங்களா. அப்போ என்ன வரும் என்னங்க 8 8 48. ஸோ 48 தான் ஆன்சர். அதுக்கடுத்து வேறு நம்பர் போட்டு பார்க்கலாமா 4 × 6 × 8 3 அடுத்தடுத்து இயலுங்களா. அப்போது 4 6 6 48 48 × 4 என்ன வரும் 5 நாங்கள் 200 200லேருந்து 8 கழிச்சோன்னா 192 சொல்லி வருமா. ஸோ இது ரெண்டையுமே காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 தான் காமனாக வந்து வகுக்கும். ஏன்னா இதுவும் 48ஆல் போகும் இதுவும் 48ஆல் போகும். ஸோ ஆன்சர் வந்து 48ன்றது தான் ஆன்சர். ஏன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டாங்களே. ஸோ இது 24லேயும் போகும் சரிங்களா. 24லேயும் 2 அடி 24லேயும் 2 அடி ஆகும். ஆனால் என்ன கேட்குறான் கிரேட்டஸ்ட் நேச்சர் நம்பர் கேட்டான் அப்படின்றப்போ 48 தான் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி கரெக்டு. ஏன்னா குறைஞ்சபட்சமே வந்து 48ல் அடிபடுவோம் அப்படின்றனால அதிகபட்சமாக வந்து அது வந்து 48லேயும் அடிபடும். அவ்வளோதான். தேங்க்யூ.